கைஸ் இப்போ வந்து 4,09,600 ஐஎஸ்எல்ல பார்த்துட்ருக்கீங்க. ஓப்பா இந்த கார் வந்து எனக்கு ரெட் கலரானு தெரியல என் கண்ணுக்கு, பட் இந்த கேமராவில் தெரியுது. கிரேசி. லைட் போட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா இருட்டாக இருக்குதுங்க. லிங்க் ஒன்று கொடுத்துறோம். அந்த லிங்க் வந்து லைஃப் டைம் லிங்க். இப்போ வந்து அது எங்கள் சர்வரில் வெப்சைட் லிங்காக மாற்றிட்டோம். எப்போ டெலிவரி ஆகும் உங்களுக்கு எல்லாமே ஒரு வெப்சைட்லேயே முடிஞ்சு. ஸோ கைஸ் ஐஃபோன் 13 கிவ்வே வந்து நான் நம்ம சேனலில் பண்ணுறேன். அண்ட் இதை பற்றி டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். இங்கே வந்து லைட் ரொம்ப க்ரூஷியல் இருக்குங்களா. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும். நாங்கள் லைட் போட முடியாது இப்போது. எதனால் லைட் போட முடியாதுன்னா வந்துட்டு இப்போ லைட்டை வச்சு தான் ஃபுல்லாகவே இங்கே என்ன பண்ணுறாங்க. இவ்வளோ இருட்டான ஒரு பெரிய இடம் வந்து சிட்டிக்குள்ளே கிடைக்கிறது கஷ்டம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸ் வந்துட்டு ஆனைக்கட்டிக்கும் கேரளாக்கும், கேரளா சரிங்களா. இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எப்படி எடுக்கிறோம், எங்கே என்ன மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க. மெயினாக வந்துட்டு மேஜிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபி டீம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு மெயினாக வெட்டிங் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணதே கிடையாது. சரி எடுக்கலாம், நம்ம காரோட ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கலாம்னு சொல்லி ஆசை எனக்கு. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபோட்டோ எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். பிகாஸ் இந்த மாதிரி லைட்டிங்ஸ் வச்சு ஃபோட்டோஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், பட் நான் அது எப்படி எடுப்பாங்கலாம் தெரியாது. ஸோ உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். வாங்க போகலாம். அண்ட் அபவுட் மேஜிக் மூமெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படியே. ஸோ இங்கே லைட் நம்ம அது வந்து பொலிட் மாதிரி ஆகும். பொலிட் மாதிரி சென்ஸ் லைக் அது தெரியாது. ஓகே. ஸோ அதனால் லைட் போடாமல் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். காரை சுற்றி நான் மெதுவாக பேசணும் அவசியம் கிடையாது. நான் எதுக்கு சத்தம் போடாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியல எனக்கு. ஸோ அவர் அப்படியே சுற்றி வருவார். இது அந்த இதை ஸோ கைஸ் கேமரா இங்கே வச்சுருக்காங்க. சொன்ன மாதிரி அவங்க வந்து 35 தானே சொன்னீங்க. ஆமாம் 35 சிக்மா 35 போட்டிருக்காங்க இதில். அண்டு நம்ம வண்டி வந்து அங்கேயே இருக்குது. இப்போ அவர் வந்து எப்படி இதை எடுக்கிறாருன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த 30 செகண்டில் வந்து அவர் ஃபுல்லாக சுற்றிடுறதுனால நம்மளுக்கு அந்த லைட் வந்து இந்த மாதிரி கிடைக்குது. ரெடி கூல். முதல்ல செக் பண்ணிக்கிறாங்க ஆள் இல்லாமல் அது மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் லைட் போட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா இருட்டாக இருக்குதுங்க. இந்த லைட்டு போட வேணாமா சொல்லும்போது ஜஸ்ட் ஓகே பண்ணவா. ஸோ இப்போ பின்னாடி வந்து மரத்தில் லைட் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இது பண்ணுறாங்க. ஓகே ஃபோட்டோ போகிறோம். இந்த மட்டில் மரத்துக்கு வேற கலர் கொடுக்குவாங்க. இது செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ காரும் நீ தான் தெரிய போகிற வீடியோவில் ஃபோட்டோவில் எதுக்காக வந்துட்டு இங்கே வந்து எடுக்கணும் ஏற்றுக்கலாமே சொல்லிட்டு. இட்ஸ் ஆல் அபவுட் லைட்டுங்க. இவ்வளோ இருட்டான ஒரு பெரிய இடம் வந்து சிட்டிக்குள்ளே கிடைக்கிறது கஷ்டம். எல்லா இடத்துலையுமே லைட் பொல்யூஷன், லைட் நிறையா இருக்கும். ஸோ இங்கே தான் லைட் இல்லாமல் ஒரு இதுவாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி பிளேஸ் ஆல்சோ குட் சீனரி. இப்போ வந்து ஃப்ரண்ட் லைட் வச்சுருக்கோம், அதே நேரத்தில் இவர் வந்து கார் போய்கிட்டு. ஸோ இப்போ அந்த லைட் வந்து இவர் மேலே பட்டு இது வரும் கோஸ்ட், அதாவது கோஸ்ட்டு ஷேடோ அதெல்லாம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு 5-6 செகண்ட் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சுற்றுவாங்க. 30 செகண்ட்குள்ள எல்லாமே நடக்கும். அந்த 30 - 30 ஷட்டரு அந்த மேட்ரு. ஐ திங்க் வீல் ஸ்ட்ரைட்டாக தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் இப்போ வந்து 4,09,600 ஐஎஸ்எல்ல பார்த்துட்ருக்கீங்க. ஓப்பா பிச் டார்க்கில் இருக்க இடம்லாம் வந்து தெரியுது. இந்த கார் வந்து எனக்கு ரெட் கலரானு தெரியல என் கண்ணுக்கு, பட் இந்த கேமராவில் தெரியுது. கிரேசி. இதுதான் கரண்ட் போகுது. கரெக்டாக இப்படி போய் இப்படி வந்து மேலே போய் இப்படி ஒரு பெண்டு மட்டும் போட்டுருவோம். ப்ரோ அந்த ஆப் காட்டுங்க ப்ரோ, அந்த மில்கி வே ஆப்பு. ஓகே, இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து
இந்த ஆப்பில் எங்கே வந்து இது இருக்குது, அந்த மில்கி வே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க அந்த ஃபோட்டோவில் வந்து கவர் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு வருவாங்க. ஆக்சுவலி இப்போ இங்கே வந்து எங்கே இருக்குன்றது தெரியும்ல அது. ஆமாம் ப்ரோ, இப்போ வந்து மில்கி வந்து இப்படி இருக்குது. பட் தி திங் இஸ் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக இதுவாக இருக்குது. ஆமாம், இப்போ மில்கி வே கூட ஸ்டாரும் சேர்த்து நமக்கு இது கால்குலேட் பண்ணி சொல்லும். இந்த இடத்துல தான் ஸ்டார்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ மேகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், இப்போ மழை கொஞ்சம் மேகமாக இருக்கிறதுனால ஸ்டார்ஸ் மட்டும் இல்லை. இப்போ மாதிரி இப்போ கை தூக்கும் ஃபோட்டோவில் இப்படி இருந்துட்டோன்னா இல்லைன்னா ஃப்ளாஷ் அடிச்சு அப்படி இருந்தாலும் கையிலேருந்து ஒரு பீம் போல போன போல இருக்கும். லைட் இருக்கணும்ல. ஸோ கைஸ் நம்ம இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த இத்தனை ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்தோம். நான் அங்கேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கரெக்ட் பண்ணாமல் அப்படியே பார்த்த போய் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து இதில் நெட்டில் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாஸில் பார்த்துருக்கேன். பட் எனக்கு நான் இது வரைக்கும் அது எப்படி எடுக்கணும்னு கூட நான் வந்து ரிசர்ச் பண்ணது கிடையாது. இட் வாஸ் வெரி கூல் அந்த லைட்ஸ் வச்சு ப்ளே பண்ணது. ஸோ மெயினாக இப்போ வந்து இவங்களை பற்றி பேசலாம். இவங்க வந்து மேஜிக் மொமெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி மெயினாக வந்து வெட்டிங்ஸ் தான் இவங்க பண்ணுறாங்க. வெட்டிங்ஸ் தான் இவங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேட்டு. ஸோ நம்ம கூட வந்து நிதின் இருக்காரு, டீம் கோஆர்டினேட்டர். ப்ரோ சொல்லுங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க உங்களோட இதில்? ஃபுல்லாமே வெட்டிங் மட்டும்தான், எல்லா வெரைட்டிஸான வெட்டிங்ஸுமே சவுத் இந்தியா ஃபுல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா வெட்டிங், இந்து வெட்டிங், ஃபுல்லாகவே ஃபோட்டோகிராஃபி எல்லா ரிலேட்டடான வெட்டிங் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கனால அந்த வெட்டிங் ஃபீல்டில் நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ மற்ற ஃபோட்டோகிராஃபி வந்து உங்களுக்கு மாடல் ஷூட்டை வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதை காமிச்சு உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து ஃபுல் பண்ணியிருக்க ஃபுல்லாமே ஒரு நார்மலான ஒரு கிளைண்ட், ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்க இல்லை ஒரு நார்மலாக ஒரு ஒர்க் போகிறவங்க, அவங்ககிட்டருந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் அந்த ஃபீலிங்ஸ் அந்த எமோஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிற ஒரு ப்ளஸ், ஒரு பெரிய இது மாதிரி. ஓகே, அந்த மாதிரி நம்மகிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆல்பம் 300 Years கலர் கேரண்டி. ஐயோ அந்த செம்ம ஒரு இதுவாக இருந்துச்சு அது. அந்த ஆல்பம் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட ரிச்சாக இருந்துச்சு. அப்படிங்களா? சர்டிஃபிகேட்டோட வந்துடும். 300 Years கலர் வாரண்டி பை கேனான். கேனான் கம்பெனிலேருந்து உங்களுக்கு கலர் கேரண்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த கடைசி பேஜில் QR கோட் பார்த்தோம்ல அந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷனல் ஆல்பம் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்தந்த சீட்டை அதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க கரெக்டாக. எல்லாருமே கிளாஸி ஃபுல்லாக போட்டுருவாங்க, இல்லை மேட்டு ஃபுல்லாக போட்டுருவாங்க, இல்லை ஒரு 4 சீட்டு மட்டும் போட்டு அப்படியே விட்டுருவாங்க. பட் நம்மளது எப்படி இருக்குன்னா எல்லா வெரைட்டியுமே அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு டார்க்கான இமேஜ்னா கிளிட்டி மேட் போட்டுரும், அப்போ அது வந்து மின்னும். டார்க்கான இமேஜ் இதுனா மேட் போட்டு பண்ணுவீங்க. அதே மாதிரி அது ப்ளஸ் வந்து என்னதான் நம்ம இங்கே உட்காந்து நம்ம ஒரு கலர் எல்லாமே இது பண்ணி எடுத்தாலுமே பிரிண்ட்ல நல்லா வரும். ஒவ்வொரு பிரிண்டருக்கும் ஒவ்வொரு கலர் மாறும். நம்ம ஒரு டிஸ்பிளே வச்சிருப்போம், அவங்க கிட்ட ஒரு டிஸ்பிளே இருக்கும். அப்போ அந்த டிஸ்பிளே அந்த பிரிண்டரோட செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை வாங்கி நம்ம டிஸ்பிளேல வந்து கலர் கரெக்ஷன் கொலாபரேட் பண்றப்போ அதை வந்து நம்ம அங்கே பிரிண்டிங் ப்ரெஸ்ல கொடுக்குறப்போ நம்ம இங்கே என்ன கலர் பார்க்குறோமோ அந்த கலர் அப்படியே பிரிண்ட்ல வந்துடும். இந்த மாதிரி மைன்யூட் ஒர்க்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறப்ப பார்த்துருப்பீங்க, எப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக எடுத்து நாங்கள் அப்படியே எடிட் பண்ண மாதிரி நாங்கள் பண்ணி எடுத்துருக்கோம் பாரு அப்படின்பாங்க. பட் அதை விட நியூட்ரல் சீலாக் அந்த மாதிரி லாக் போட்டு எடுக்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரு நியூட்ரலான ஒரு கலர்ல. ஆமாம், இப்போ வந்து ஸ்வெட் ஏதாவது ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சது வந்து எங்கேயாச்சும் இருக்குதுன்னா கூட ஸ்கின் டோன் வந்து ஒரே கலரில் இருக்கும். நம்ம எடிட் பண்ணுறப்ப ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர்ஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப மெயின் பண்ணுறோம். ஃப்ளாட்டாக எடுத்துட்டு நீங்கள் அதுக்கு அடுத்து ஃபுல்லாக கலர்ஸ் தான். ஏன்னா ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவ் ஃப்ரேமிங் அதெல்லாம் போக கலர்ஸ் இன்னொன்று கலர்ஸ் தான் வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ அந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் பயங்கரமாக மைன்யூட்டாக பார்த்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நம்ம வந்து ஏஜ்டான பீப்புள்ஸ் தான் வச்சுருப்போம். ஏன் அந்த ஏஜ்டான பீப்புள்ஸுங்கும் போது அவங்களுக்கு ஒரு 20 to 30 years எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும். அவங்களுக்கு ஒரு 1000 பேர் 5000 பேர் வந்தாலுமே அவங்களுக்கு க்ரௌடை மேனேஜ் பண்ண தெரியும். ஒருத்தர் மூஞ்சி கேட்பாங்க, ஒருத்தர் டைம் இல்லாமல். இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு போன உடனே அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, இந்த ஈவெண்ட்டில் நமக்கு டைம் தருவாங்களா தரமாட்டாங்களா, நமக்கு அது எப்படி அவங்க கிட்ட வந்து அந்த டைமை எடுக்கணும். அதுதான் ஒரு ப்ரொஃபஷனலான ஃபோட்டோகிராஃபருக்கு இருக்கிற ஒரு இது.
எந்த டைம்லையுமே எந்த இதுலையுமே கரெக்டாக எடுக்கிறது தான் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி. கேண்டிட் வரப்போ உங்களுக்கு கிரியேட்டிவ், அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 28 ஏஜுக்கு மேலே எல்லாருமே அப்போ வந்து அந்த 28-30க்கு மேலே இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். யங் கிரியேட்டிவ்னு சொல்லி ரொம்ப யங்காகவும் நம்ம விட்டுறோம். அவங்களுக்கு ரொம்ப ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, செட்டிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அப்போ அதெல்லாமே ஒரு 28 மேலே வரப்போ ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வந்துடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணுறப்போ ஃபுல் இது பக்காவாக வரும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து சர்வீஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முன்னாடியே கூகுள் சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அதாவது கூகுள் சர்வீஸ்னால் இப்போ நிறையா பேர் எங்கள் கிளைண்ட் வந்து ஃபாரினில் இருப்பாங்க, யூஎஸில் இருப்பாங்க, மலேசியாவில் இருப்பாங்க. இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. போகிறப்போ அந்த ஆல்பம்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, ஃப்ளைட்டில் வெயிட் ஜாஸ்தியாருன்னு சொல்லி இங்கே வச்சுட்டு போயிருப்பாங்க. ஹார்ட் டிஸ்க்கும் சில டைம் விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போ அங்கே அவங்க ஃபோனில் இருக்கிறதா காமிப்பாங்க. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா கூகுள் டிரைவ் லிங்க் ஒன்று கொடுத்துட்றோம். அந்த லிங்க் வந்து லைஃப் டைம் லிங்க். இப்போ வந்து அது எங்கள் சர்வரில் வெப்சைட் லிங்காக மாற்றிட்டோம். இப்போ இருந்து உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்துடும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு கிளைண்ட் புக் பண்ணுறப்போ அவங்களோட எவ்வளோ புக் பண்ணுறாங்க, எந்த க்ரூ வரும், அந்த க்ரூவோட டீட்டெயில்ஸு, அவங்களே அவங்களோட வீட்டு லொக்கேஷன் அதில் அப்டேட் பண்ணிக்கலாம். அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஃபோட்டோஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா அது ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது, இன்னும் எவ்வளோ நாள் ஆல்பம் ரெடி ஆகும், எப்போ டெலிவரி போகும், உங்களுக்கு எல்லாமே ஒரு வெப்சைட்லேயே முடிஞ்சிடும். அவங்க லாகின் பண்ணுற மாதிரி அவங்களே கிளைண்ட்ஸ் லாகின் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அவங்க புக்கிங் ஐடி போட்டு பாஸ்வேர்டு வந்து அவங்களோட வெட்டிங் டேட் ரெண்டு போட்டாங்கனாலுமே லாகின் ஆகிக்கும். ஒரு அமேசான் வெப்சைட் மாதிரியே தான். உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் ஆஃபீஸ் கூட வர தேவையில்லை, அதிலே புக் பண்ணிவிட்டு அதிலே நீங்கள் டெலிவரி வாங்கிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. நம்ம வந்து எப்போவுமே கலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே மாட்டோம். எல்லாருமே கலர்ஃபுல்லாக அப்படி இப்படி பண்ணுவாங்க. அது கலர்ஃபுல்லுங்கிறது அது வேறு கலர்ஃபுல், பேலட்டில் வரப்போ அந்த வேறு கலர்ஃபுல். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த 4 கலர்ஸ் 5 கலர்ஸ் அது வந்து நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுவேன். எப்படின்னா உங்களோட பேக்ட்ராப் என்ன கலர் வருது, உங்களோட ட்ரெஸ் என்ன கலர் வருது, அவங்களோட ஃபியான்ஸோட கலர் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்து அது எல்லாமே இந்த கலர் ட்ரெஸ் இருக்குன்னா அப்போ இந்த கலரில் தான் நீங்கள் பேக்ட்ராப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு எஜுகேட் பண்ணி உங்களுக்கு ஒரு கலர் பேலட் வரும். ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருவோம். அந்த ஷீட்டில் பார்க்குறப்ப நீங்கள் ஒரு 4 கலர் இருக்குன்னா இந்த 4 கலர் எந்த குரூப் வேணுமோ அந்த குரூப்பை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் அந்த 4 கலர் மட்டும் பேக்ட்ராப் பிங்க் வெஸ்டிங்னா ஃபுல்லாவே காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ். ஆமா, அந்த 4 கலர் கான்ட்ராஸ்டா இருக்கு. ரொம்ப கான்ட்ராஸ்டா இல்லாம அந்த 4 கலருக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். அந்த மாதிரி கலர் பேலட் நாலேஜ் இருக்கு. அப்போ அதெல்லாமே சேர்ந்து வரப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து அந்த கலர் இதோட வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் பிக் மொமெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி. கோயம்புத்தூர் இருக்காங்க, பட் வேறு இடத்துலையும் பண்ணுவீங்களா? சென்னை எல்லா இடத்துலையும் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து அவங்களோட இது. ஸோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க்ஸ், அவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். அவங்க பண்ண ஒர்க்ஸோட நான் கொஞ்சம் போட்டிருப்பேன் இந்த வீடியோவில், நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ மெயினாக அவங்க பண்ணுறது வந்து வெட்டிங் தான். பட் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட். ஆக்சுவலி நான் இது வரைக்கும் நான் ஃபோட்டோ ஷூட்னு ஒன்று போனதே கிடையாது, பண்ணதே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து நிறைய அப்ரோச் பண்ணுவாங்க, பண்ணான்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நான் எனக்கு ஒன்று டைம் இருக்காது, இன்னொன்று வந்துட்டு நமக்கு இதெல்லாம் வருமா, இதுக்கு தேவையில்லாமல் சொல்லிட்டு விட்டுருவேன் நான். பட் இந்த வாட்டி வெரி ஹாப்பி ஆக்சுவலி ஐ டிட் இட். ஸோ இன்னும் மெயின் ஃபைனல் வந்தோடனே பார்த்து இது பண்ணுறான். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அங்கே டீ சாப்பிட்லாம் நம்ம. See you guys tomorrow. Bye. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒருத்தங்களுக்கு iPhone 13 கிவ்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த கிவ்வேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த கிவ்வே பற்றி நான் அதில் ஒரு போஸ்ட் போடுவேன், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கிவ்வேல வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த November 16th நான் இந்த ஐஃபோனோட வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள் iPhone 13. See you.